வீட்டில் மதியம் சாப்பாடு சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், ரவுண்டு அப்பளம் இதுலேயும் இருக்குது. சாம்பார் சாதம் சுட சுட சூடாக இருக்குங்க, செம்ம டக்கராக இருக்குங்க. சாப்பிட்லாமா? அப்படியே நெய் விட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குங்க. முதல்ல ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் எனக்கு இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நெய் விட்டு நல்லா இருக்குது, சாப்பிடலாம். சொர்க்கம். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சத்துள்ள காய்கறின்னு சேர்த்து எனக்கு சாம்பார் சாதம் பருப்புலாம் சேர்த்து இப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குதுங்க. கூட சாப்பிட்லாம். அதில் எல்லா காயும் இருக்குது, எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. அந்த நெய்யெலாம் தெரியுதா? சாப்பிட்லாம். சேர்ப்போம் உருளைக்கிழங்கு. இந்த சாம்பார் சாதத்தில் கரெக்டாக இருக்குது. புளி, உப்பு, காரம் ஒன்று தூக்கலாகவும் ஒன்று கம்மியாகவும் எதுவுமே கிடையாது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நைட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். சுகம். என்னை கேட்டால் தொட்டுக்கிறது கூட தேவையில்லை, இல்லை எல்லா காயும் இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம். ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும், செம்மையாக இருக்குங்க. அப்படியே எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சொர்க்கம். அப்படியே பாருங்கள். சூப்பர். பழத்தை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து ஆஹா, மனம் அள்ளுது. பருப்பு சாதம் மனம் அப்படியே திருப்பதி பிரசாதம் மாதிரி இருக்கு. சொர்க்கம். பக்கா. ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும். சத்து. செம்ம. உருளைக்கிழங்கோடு வச்சு அப்பெல்லாம் உருளைக்கிழங்கு வச்சு ஆஹா. இந்த சித்ரா துளசிமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் கடந்து வந்த பாதை சப்போர்ட் பண்ணுங்கள்.